வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துஷார் வந்து நான் இந்த வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ எதுக்காக அப்படி சொல்கிறாரு அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். துஷார், விக்கல்ஸ் இவங்க ரெண்டு பேரும் கார்டன் ஏரியாவில் இருக்க சிட்டிங் ஏரியா இருக்குல்ல, அங்கே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விக்கல்ஸ் வந்து கேட்குறாரு, ஸோ நீ வந்து இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற, ஸோ நீ எதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு துஷார் வந்து சொல்கிறாரு, நான் வந்து இங்கே ஒரு பெட்டர் பர்சனாக இன்னும் நான் ஆகணும். இப்போ என்னை பற்றி எனக்கு தெரியும். பட் இன்னும் வந்து எனக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கணும். அதுவும் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ் கூட நான் வந்து டேவை ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் இங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்ற பட்சத்தில் அவங்கக்கிட்டேருந்து இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து ஒரு கைடன்ஸாக இருக்கும். ஸோ அது மூலமாக நான் வந்து ஒரு பெட்டர் பர்சனாக ஆக போகிறேன் அப்படின்றத வந்து அவர் தெளிவாக சொல்கிறாரு. அதுக்கு விக்கல்ஸ் வந்து கேட்குறாங்க, ஓகே அப்போ நீ வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண ரெடி தான் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, எஸ் நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். ஸோ என்னை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி துஷார் வந்து சொல்கிறாரு. மறுபடியும் அதே கொஸ்டின் அவருக்கு போகுது. யாருக்கு? விக்கல்ஸ்க்கு. அவருக்கு போனதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து நான் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வந்த உடனே வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுவும் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸோட இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லக்கியான விஷயம் தான். ஏன்னா கடைசி 9 சீசனில் 180 பேர் என்னமோ ஒரு கணக்கு சொன்னார். அத்தனை பேருக்கு தான் இந்த சான்ஸ் கிடைக்குதுன்றப்ப நம்மளுக்கு அந்த சான்ஸ் வரும்போது அதை விடக்கூடாதுல்ல. அதனால தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்னை எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி அவரும் வந்து அவரோட பதிலை வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்றத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வேறு யார் யாரெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.